தமிழ்நாடு. வடக்கில் இருக்கிற பல யூடியூபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பல நியூஸ் சேனல்ல இப்போ தமிழ்நாடு கடந்த 2 வாரமாக பேசப்பட்டு வருது. State of Tamil Nadu has achieved the highest real economic growth rate in India. तमिल नाडु हमारे देश में इकलौती स्टेट है जिसकी डबल डिजिट इकोनॉमिक ग्रोथ हुई है. Tamil Nadu's GDP is growing at a massive pace. முக்கியமான காரணம் என்னன்னா தமிழ்நாடோட ஜிடிபி ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட ஜிடிபியோட அதிகமாக இருக்கு. பட் இதை எப்படி நம்ம சாதிச்சோம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தமிழ்நாடோட ஜிடிபி 2025 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா $420 பில்லியன் வேல்யூ இருக்குது. அதுவே பாகிஸ்தானோட ஜிடிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா $374 பில்லியன். அண்ட் இதுவே நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2004 2005 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஜிடிபி வந்து $48 பில்லியன் இருந்துச்சு. அப்போது பாகிஸ்தானோட ஜிடிபி கிட்டத்தட்ட $132 பில்லியன் இருந்துச்சு. இது அசுர வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் வைஸ் ஜிடிபியில் தமிழ்நாடு தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு மும்பை இருக்குது. 2024 25 மட்டும் கிட்டத்தட்ட நம்ம $69 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா 6.5%. நாம் கிட்டத்தட்ட 11% ஜிடிபி க்ரோத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது மற்ற எந்த ஸ்டேட்டும் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கம்மி டைமில் அச்சீவ் பண்ணதே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. அதை ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி கான்டென்ட் போடுறதுக்கு ரொம்பவே டைம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அதிகம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நவ் லெட்ஸ் கெட் இன்டு கான்டென்ட். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மெரினா வரைக்கும் நம்மக்கிட்ட பல லேண்ட்ஸ்கேப்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பல இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு மாநிலமும் கூட. 5000 வருஷமாக ஒரு மொழியை கட்டுக்காத்து இப்போ வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறது பெருமை நம்ம தமிழர்களுக்கே சேரும். மூவேந்தர்களான சேரர், சோழர், பாண்டியர் இவங்க 3 பேரும் போட்டு கட்டியிருக்காங்க. அண்ட் கப்பற்படையை உருவாக்கி ஸ்ட்ராங்கான மிலிட்ரி ஃபோர்ஸோட அந்த இடத்த யூஸ் பண்ணி வர்த்தகமும் பண்ணியிருக்காங்க. அங்கே தொடங்கினது தான் நம்ம தமிழ்நாடோட வர்த்தகம். இந்த அளவுக்கு ஜிடிபி வேல்யூ வச்சிருக்கிற தமிழ்நாட்டில் இன்னும் ஏன் ஏழைங்க இருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டில் ஏன் அன்இவனான ஒரு பொசிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம கவர்மெண்ட் பாலிசிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது பீகார் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். பீகாரோட ஜிடிபி பர் கேபிட்டா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87,800 ரூபாய். பட் அதுவே தமிழ்நாடோட ஜிடிபி பர் கேபிட்டா எடுத்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் இருக்குது. இது என்ன ஆகுனா, நம்ம தமிழ்நாட்டில் ஜென்ரேட் பண்ணுற ரெவென்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எடுத்துக்கும். அதில் இப்போ நம்ம 100 ரூபாய் சம்பாரிச்சோன்னா அதில் 20 ரூபாய் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு மீதி 80 ரூபாயில் 40 ரூபாய் பீகாருக்கு கொடுத்துட்டு அண்ட் மீதி 40 ரூபா கவர்மெண்ட்டு அவங்க எக்ஸ்பென்ஸ்க்காக வச்சுக்குவாங்க. அன்ஃபேராக இருக்குல்ல? பட் இப்படி தான் பாலிசி ஃபங்க்ஷன் ஆகுது. பட் இந்த 20 ரூபாய் நம்ம ரிசர்வ் வச்சுக்கிட்டு நம்மளோட கவர்மெண்ட் பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பிஸ்னஸை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் இதெல்லாம் எப்படி சாத்தியம்? தமிழ்நாடோட ஜிடிபி க்ரோத்துக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. அதில் மொதல் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு எக்கானமி. அதாவது தமிழ்நாடோட எக்கானமி ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு செக்டரையோ நம்பி எப்போவுமே இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 33% இண்டஸ்ட்ரீஸும் 55% சர்வீசஸும் 12% அக்ரிகல்ச்சர், இது 3 கம்பைனாக தான் நம்மளோட ஜிடிபி வேல்யூ இருக்குது. இதில் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல் இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அண்ட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் செக்டார் அண்ட் ஐடி செக்டார் இதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அண்ட் அக்ரிகல்ச்சர். 2வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. நம்ம நாட்டில் பல சீஃப் மினிஸ்டர் மாறி இருக்காங்க. பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இல்லை பிஸ்னஸ் பாலிசி மட்டும் இது வரைக்கும் மாறினதே கிடையாது. ஸோ ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் கருணாநிதி வந்திருக்காரு. திருப்பி ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. அண்ட் இபிஎஸ் வந்தார். அதுக்கப்புறமா இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு. இங்கே நம்மளோட சீஃப் மினிஸ்டர்கள் தான் மாறுறாங்களே தவிர நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிங்கிறது மாறதே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம பல கம்பெனிகளை இது வரைக்குமே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்பெனியெல்லாம் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால. பட் மேன் பவர் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. நம்ம மேன் பவர்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 570க்கும் மேலே இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இன்ஜினியர்ஸில் 17% இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் வராங்க. ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுதுன்னா நம்ம படிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனோட விளைவாக தான் நம்மக்கிட்ட பல சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு எஃபிஷியன்ட் எம்ப்ளாயிஸும் தமிழ்நாட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. இந்தியாவோட
லிட்ரஸி ரேட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 77%. பட் தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட் எடுத்தீங்க 81%. இந்த நம்பர் 1950 காலகட்டத்தில் வெறும் 17% ஆயிருந்துச்சு. 1956 கர்ம வீரர் காமராஜர் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய திறந்து வச்சுருக்கோம், பட் ஸ்டூடெண்ட்ஸ் வராதனால ஸ்கூல் மூடுற ஒரு நிலைமைக்கு போச்சு. அந்த நேரத்தில் அவர் ஏன் ஸ்கூலுக்கு பசங்க வரதில்லைன்னு கேட்டப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால தான் ஸ்கூலுக்கு பசங்க வரதில்லைன்னு. ஸோ 1956 தொடங்கப்பட்டது தான் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் தொடங்கின பின்னாடி பல ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர ஆரம்பித்தாங்க. 18% 1956 இருந்த லிட்ரஸி ரேட் இப்போது 2025 81% இருக்குது. இதுக்கு ஆணிவேர் போட்டவர் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். ஸோ அவரோட மட்டும் நிற்கலை. அதுக்கப்புறமா வந்த ஜெயலலிதா அவர்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப பெட்டராக ஆகிறதுக்கும் பல பேரை படிக்க வச்சு அவங்களோட எஃபிஷியண்டான எம்ப்ளாயிஸை மாற்றுறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட். இந்தியாவோட ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட்டில் 10% தமிழ்நாட்டில் இருந்தால் போகுது. அதில் முக்கியமான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல், லெதர். திருப்பூர்லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற துணிகளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி வருஷத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜியாகிரஃபி அண்ட் கனெக்டிவிட்டி. நம்ம தெற்கில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளை சுற்றி கடல் தான் இருக்குது. அதாவது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். 4 மேஜர் ஏர்போர்ட் அண்ட் 3 மேஜர் போர்ட் இருக்கு. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. அடுத்ததா அர்பனைசேஷன். நம்ம தமிழ்நாடு ஜிடிபி வேல்யூ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இது டைலூட்டட் மார்க்கெட். டைலூட்டட் மார்க்கெட்டுங்கிறது நம்மளோட மார்க்கெட் ஒரே ஒரு சிட்டியை மட்டும் நம்பி இருக்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்நாடகான்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஐடி செக்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பணம் அதிகமாக குளிக்கிற ஒரு செக்டர். அண்ட் அது பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. இப்போ மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பையில் இருக்கிற போர்ட் ஆர் ஏர்போர்ட் அண்ட் இங்கே தான் அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ இது கிட்டத்தட்ட 30% அர்பனைசேஷன் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. இது டைலூட்டட் மார்க்கெட். நம்மளோட வர்த்தகங்கிறது பல மாவட்டங்கள்லேருந்து வருது. நம்மக்கிட்ட சென்னையிலேருந்து வருது, தூத்துக்குடியிலேருந்து வருது, அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து வருது, அண்ட் திருச்சியிலேருந்து வருது, இந்த மாதிரி அண்ட் திருப்பூர்லேருந்து வருது. இந்த மாதிரி நம்மளோட மார்க்கெட் ரொம்பவே டைலூட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50% அர்பனைசேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதனால் என்ன ஆகுனா பல மாவட்டங்கள்ல இருந்து பல இண்டஸ்ட்ரீஸ், செக்டார்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த வேல்யூ வந்து ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ ஏதாவது ஒன்று கம்மியானா கூட இன்னொன்று அதை ஈக்குவல் பண்ணிடும். பட் இதுவே மற்ற மாநிலங்களில் அப்படி கிடையாது. இப்போது மும்பையில் ஏதோ ஒரு ஃப்ளட்டு கிட்ட வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்களோட ஜிடிபி வேல்யூ அப்படியே ஸ்டக் ஆயிரும். அண்ட் இன்கேஸ் ஐடி செக்டார்ஸ் வேறு ஏதாவது இடம் பார்த்து போனாங்கன்னா பெங்களூரோட வேல்யூங்கிறது அப்படியே கம்மியாயிரும். பட் தமிழ்நாட்டில் இது இப்போவும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இது டைலூட்டட் அண்ட் டைவர்சிஃபைட் மார்க்கெட்டுங்கிறதுனால. தமிழர்களோட நாகரிகங்கிறது பல இடத்துல பறைசாற்றப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான சில வீடியோக்களை இப்போவே நீங்கள் பாருங்கள். Tamil Nadu, the whole state, is a very interesting place. In the town of Tanjavur at a beautiful Airbnb. It's great. I love it. I feel so comfortable. It feels so clean. Yeah, 100%. It's just nice to see a very local side of India, not just from a hotel, but from someone's actual Impressions, it looks like Chennai is quite a relaxed, calm city. தமிழ்நாடு எந்த அளவுக்கு சேஃப், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே நாகரிகமாக நடந்துக்குவாங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஒரு முக்கியமான ரீசன் ஏன் பல நாடு தமிழ்நாடை சூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஒரு நாட்டோட ஜிடிபியோட அதிகமான ஜிடிபி வச்சுருந்தாலும், நம்ம நாகரிகத்தில் ரொம்பவே முன்னாடி இருந்தாலும், மற்ற நாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் தமிழ்நாடு சேஃப்னு சொன்னாலும் நம்மகிட்டையும் பல பிரச்சனைகள் இன்னும் இருக்க தான் செய்யுது. அதில் முக்கியமான பிரச்சனை கரப்ஷன். ஸோ 2018 நடத்தின சர்வே படி தமிழ்நாடு கரப்ஷனில் 3rd place வந்திருக்கு. 3வது இடம். ஏன்னா கிட்டத்தட்ட 60% வேலை காசு கொடுத்தா மட்டும்தான் இங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட 41% காசு கொடுத்தா தான் வேலை செய்வோன்ற மாதிரி சர்வேல சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ சார்ந்தது இல்லை. இது கடைசி 20 வருஷத்தில் வந்த எல்லா சீஃப் மினிஸ்டரோட பேரும் இதில் இருக்குது. ஸோ நான் ஒருத்தர் பேரை சொல்லி இந்த கான்டென்ட்டை நான் வேறு மாதிரி கொண்டு போவேன் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது மோர் ஆஃப் அன் இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட்.
தமிழ்நாடோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மோர் தென் 4.2%, அதாவது 4% மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 5% டச் பண்ண போகுது. பட் நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 3.2 தான் இருக்குது. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, எங்கேயோ இருக்கிற அஸ்ஸாம் இந்தியாவிலேயே கம்மியான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வெறும் 1.7% தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரி கிடையாது, அந்தளவுக்கு செக்டார்ஸ் அவங்கக்கிட்ட பெருசாக கிடையாது. பட் அந்த கவர்மெண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா யூத் பீயிங் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ பிக் இஷ்யூ ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.